கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து ஆனந்த்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணி வந்து உன்னை தவிர வேறு எந்த வெளி உலகமும் தெரியாதவங்க, அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி, நிச்சயமாக நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ தைரியமாக இருக்கலாம், ஏதோ லைட்டாக தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக மீனாட்சி வந்துடுறாங்க. என்ன கார்த்தி, எனக்காக சப்போர்ட் பண்ணி இனிமேல் பெங்களூர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் என்னோட தம்பி மாதிரி இல்லை நீ, அதனால் வந்து எப்போவுமே எனக்காக பேசு அப்படின்னோடனே, சரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வா அப்படின்னோடனே, பார்த்தியா அண்ணி உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கார்த்தி வா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து தீபா வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்க, ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னோடனே, ரெடி ஆகிட்டேன் சார், சரி வாங்க நான் போகிற வழியில் உங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் வந்து காரில் வந்து இறக்கி விட்றாங்க நம்ம கார்த்தி. வாங்க சார் நீங்களும் வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல போக அப்படின்னு. நீங்கள் பெரிய ஆளாயாச்சுங்க, இனிமேல் வந்து தனியாக வந்து எல்லா இடத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை அளவு வச்சு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு முக்கியமாக ஒரு வெளியில் ஒரு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் அப்படின்னோன்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் முதல்ல தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க. தீபா உள்ளே வந்து கம்மின்னொன்னே, வாங்க சிஸ்டர் வந்து உட்காருங்க அப்படின்னு மியூசிக் டைரக்டர் வந்து சொல்கிறாப்புல. இது வந்து ஒரு சோல்ஃபுல்லான சாங்கு, அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த அன்பை வந்து இந்த சாங்கில் வந்து கடத்துறதுக்கு உண்டானது. முதல்ல இந்த ஸ்டோரி லைன் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க, ட்ரையல் மட்டும்தான் பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்தது வந்து டேக்குக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா கதையை வந்து உள்வாங்கிக்கோங்க அப்படின்னு தீபாவுக்கு படிச்சுட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சிஸ்டர் ஃபீலிங், கதையில் வந்து ரொம்ப உள்வாங்கிட்டீங்க போல், இதே ஃபீலோடையே நீங்கள் வந்து பாட்டு வந்து நல்லா ரெடி ஆகி பாடிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாங்காக இது வந்து இருக்கும், அப்பா மகளுக்கான சாங்காக. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து மகள் ஆசைப்படுற எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி ஆசையை கொடுப்பா. கடைசி நேரத்தில் வந்து அவள் ஆசைப்படி பைலட் ஆகிடுவாள். அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து மிஸ் ஆகிடுவாங்க, தவறிடுவாங்க. அந்த சமயத்தில் இவன் வந்து வேலை தன்னுடைய அப்பாவோட கனவை வந்து ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னு, சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா பாட்டு எல்லாம் பாடி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து தீபா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா, நாளைக்கு டேக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு கிளம்பி வராங்க. அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறப்ப வந்து, அவனை விட்டுறாதீங்க, அவன் எது சொன்னாலும் அது எப்படி விடுவேன் கார்த்தி, நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்ட, அப்புறம் வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வா அப்படின்னோடனே, கார்த்தியோட வந்து பார்த்தோன்னா அந்த ரவுடியை வந்து பார்க்குறாங்க, பிடிச்சி வச்சுருக்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இவனை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன், நீங்கள் போய் முதல்ல வந்து இன்னொருத்தர் ஃபோட்டோ முதல்ல காட்டுங்க, அதை காட்டிட்டு அவர் கார்த்தி தானா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு தெரிஞ்சிடும் அதுலேயே அப்படின்னோடனே, இன்ஸ்பெக்டர் போயிட்டு வந்து காட்டினோன்னே சிவா ஃபோட்டோவை காட்டினோன்னே இவர் தான் கார்த்தியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு, இவர் கூட தான் 2 மணி நேரம் பேசினேன், எதுவாக இருந்தாலும் நான் வந்து நேர்லேயே வந்து சொல்லுவேன் சார், சாட்சி சொல்லுவேன் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி ஒரு நிமிஷம் நீ உள்ளே வாயேன் அப்படின்னோடனே கார்த்தியை உள்ளே கூப்பிட்டோன்னே, ஏண்டா ஃபோட்டோவில் கார்த்தி யாருன்னே உனக்கு தெரியல, இதில் நீ 2 மணி நேரம் பேசினேங்கிற அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க, என்ன லத்தியை வச்சு என்ன அடி வாங்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வேணாம் சார், அப்போ உண்மை யார் அப்படின்னு சொல்லு அப்படின்னோன்னே, மாயா தான் சார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அதிரடியாக சொல்லிட்டாப்புல. மாயாவா, யார் கார்த்தி, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. ஆமாம் இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன், நீ ஃப்ரீயாக விட்டுரு, இவனை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அங்கேருந்து கார்த்தி வந்து கிளம்பி வராப்புல. இப்போ வந்து வெளியில் பாடி முடித்தோன்னா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கரெக்டாக மாயாவோட ஆஃபீஸுக்குள்ளே செம்ம மாசாக போகிறாங்க. போனோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் கார்த்தி, என்ன குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பிக்கு இடையே வந்து சண்டைலாம் சச்சரவெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன், பயங்கரமாக பிச்சுக்கிறீங்க போகிற, ஒரு சின்ன ஒரு கோடு தான் போட்டேன், அதுக்குள்ளே வந்து உன் அண்ணன் வந்து உன்னை நம்பாமல் போயிட்டான் பார்த்தியா, அதுதான் உன்னோட அண்ணன் வந்து உன் மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கை பாசம் எல்லாம். சரி, நான் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், மேற்கொண்டு இனிமேல் வந்து உங்கள் குடும்பத்தில் யாரையுமே நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன், மொத்த பேரையும் பிரிச்சுட்டு உன்னை நடுத்தருவில் நான் நிப்பாட்டல, என் பேர் வந்து மாயா கிடையாது அப்படின்னோன்னே, இங்கே பாரு ஆணவத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறேன், எதுக்கு நீ தேவையில்லாமல் என் ஃபேமிலியோட சண்டைக்கு வர, உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோன்னே, அதான் ஏற்கனவே தெரியாதா நட்சத்திராவோட தங்கச்சி, நான் வந்து பழி வாங்காமல் என் அக்காக்காக உன்னை விட மாட்டேன் அப்படின்னோடனே, அவள் பண்ண தப்புக்கு அவள் வந்து தண்டனை அனுப்பிக்கிறேன், உனக்கு ஏன் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டியதானே அப்படின்னோடனே, அதெல்லாம் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அப்படியா விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி ஃபோனை எடுக்கிறாப்புல. ஃபோன் எடுத்து, அருண் அண்ணா கொஞ்சம் உள்ளே வரையா அப்படின்னோடனே உள்ளே வர்றாப்புல. அருண் எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னா செம்ம கடுப்பாயிட்டாப்புலன்னே சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னாக்கா, அண்ணா கோவப்படாதண்ணா, ஏதோ லேடிஸ் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன நீ நம்ம வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கா, தேவையில்லாத வேலையெல்லாம் வாழ வச்சு ரெசார்ட்டை அடிச்சுவிட்டு இவ்வளோ வந்து ஒன்றும் பண்ணாத பேசாமல் போனால் போது விடுங்கிற அப்படின்னா, அதான் போலீஸ் வர சொல்லியிருக்கேன்ல, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க,
அப்படின்னோடனே இருந்தாலும் கார்த்தி இவ்வளோலாம் சும்மா விடுவேன். ஆனால் நீ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, உன் தம்பியை வந்து யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அவன் வந்து பண்ணியிருப்பானா மாட்டானாங்கிறத முதல்ல வந்து நீ நம்பணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மற்றவங்க வந்து எது சொன்னாலும் நீ தீர யோசித்து முடிவு எடுக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கார்த்தி, நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தீபா ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறதுனால அந்த பக்கம் மியூசிக் டேரக்டர் வர்றவங்க வந்து காரில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்றாங்க. அதை வந்து ஐஸ்வர்யா அம்மா ஃபோட்டோ எடுக்கிறதோட எபிசோட் முடிக்கிறாங்க.